த்ரீ டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர்ஸ்னால் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் காமனான அந்த யூசர் ப்ராசஸ்லாம் ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸர்ஸ் தான் ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர்ஸ். ஸோ இப்போ ஒரு சிஸ்டமில் ஒரே ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர் இருந்தால் அது சிங்கிள் ப்ராசஸர் சிஸ்டம். அண்ட் அந்த சிங்கிள் ப்ராசஸர் சிஸ்டமில் ஜென்ரல் ப்ராசஸர் கூடயே இன்னும் நிறைய ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸரும் இருக்கும். அந்த ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸர் வந்து டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராசஸர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிஸ்க் கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னா அது வந்து அந்த டிஸ்க் கியூ அலோகேட் பண்ணுறதும் அதோட ஷெடியூலிங் அல்காரிதம் அந்த ஒர்க் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ இதனால மெயின் சிபியூக்கு வந்து அந்த ஒர்க் லோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸர்ஸும் இருக்கும் அதில். நெக்ஸ்ட் மல்டி பர்பஸ் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்ஸில் வந்து மோர் தேன் ஒன் ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர் இருக்கும். ஸோ இப்போ நிறைய ப்ராசஸர்ஸ் வந்து இருக்கிறதுனால அது எல்லாமே காமன் கம்ப்யூட்டர் பஸ்ஸை ஷேர் பண்ணும். அதாவது எல்லாமே அந்த காம்போனன்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா அந்த கனெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். அண்ட் காமன் கிளாக் தான் ஷேர் பண்ணும். மெமரியும் காமனாக இருக்கும். அண்ட் பெரிஃபரல் டிவைசஸும் காமனாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க காமனாக யூஸ் பண்ணுறதுனால அந்த எல்லா சிஸ்டம்க்கும் தனித்தனி டிவைசஸ் வாங்க வேணாம். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து அது எக்கனாமிக்கலாக அது குட். அண்ட் நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கிறதுனால ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராசஸர் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம மற்ற ப்ராசஸர்ஸ் வச்சு நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் பண்றதுனால இப்போ நந்தினி அது எஸ் மேம். எஸ் கேன் சே த டைப்ஸ். ஓகே, ரொம்ப டீடைலா சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க நோட்ஸ்ல டீடைலா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு சொல்லுங்க ஓரளவுக்கு. நான் அதில் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்பேன். ஓகேவா? நான் செமினார் மாதிரி வேணா ஜஸ்ட் நீங்க அந்த டாபிக்கை கொஞ்சம் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணா நான் கேட்பேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்ஸில் வந்து ஏசிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் இருக்கு. ஏசிமெட்ரிக்ல வந்து பாஸ் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ட் சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங்ல வந்து எல்லா சிஸ்டமும் அதோட ஒர்க் பண்ணும் அண்ட் ஒன்னோட ஒன்று மானிட்டர் பண்ணும். நெக்ஸ்ட் கிளஸ்டர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம் மாதிரி தான். பட் அங்கே எல்லாமே தனித்தனி சிஸ்டம்ஸாக இருக்கும். பட் கிளஸ்டர் சிஸ்டம்ஸில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கும். இதை வந்து லூஸ்லி கப்பிள்டு சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து டைட்லி கப்பிள்டு சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் கிளஸ்டர் சிஸ்டமில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னன்னா எல்லா சிஸ்டமும் ஒரே ஸ்டோரேஜ் ஏரியாவை வந்து அவங்க காமனாக ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்கு, ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங் அண்ட் சிமெட்ரிக் கிளஸ்டரிங். ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங்லையும் அந்த பாஸ் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். ஒரே ஒரு மெஷின் மட்டும் ஹாட் ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும். ஹாட் ஸ்டாண்ட் பை மோட்னா அந்த சிஸ்டம்னா மற்ற சிஸ்டம்க்கு ஒர்க் அலோகேட் பண்ணி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். அண்ட் மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாமே அதோட அப்ளிகேஷனை ரன் பண்ணும். சிமெட்ரிக் கிளஸ்டரிங்னா அங்கே மல்டி ப்ராசஸிங்கில் பார்த்த அதே தான். இங்கே வந்து 2 or more ஹோஸ்ட் இருக்கும் அண்ட் எல்லாமே அதோட அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணி அண்ட் அவங்களோடைய மானிட்டர் பண்ணிப்பாங்க. மற்றதெல்லாம் அட்வான்டேஜஸ் மாதிரி தான் அண்ட் ஃபீச்சர்ஸ். Okay, okay. Okay, Nandini, you have explained well, and you have also given all the details in your notes also. Okay, very good. Okay, Nandini. Okay. Okay, next one, Shivagomati. Shivagomati. Yes, ma'am. Yes. Can you present your topic? Yes, ma'am. Sure. என்னோட டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின். ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னென்னா, அது எது க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டமில் நிறைய ஹார்ட்வேர் இருக்கும். லைக் சிபியூ, மெமரி, டிஸ்க் டிரைவ்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒவ்வொரு இதையும்
ஒவ்வொரு ஹார்ட்வேரையும் நம்ம தனித்தனி ப்ரைவேட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின் போகிறோம். விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது வந்து அது ஒரு தனி கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். பட் ஹோஸ்ட் சிஸ்டமுக்கும் அதுக்கும் எந்த ரிலேஷனும் இருக்கு. லைக் ஹோஸ்ட் சிஸ்டம் அண்ட் விர்ச்சுவல் மிஷின் கெட்ஸ் ஐசோலேட்டட். கெஸ்ட்ல இருக்க சாஃப்ட்வேர் வந்து ஹோஸ்ட்ல இருக்க சாஃப்ட்வேரை மாடிஃபை ஆக்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம பார்க்கணும், செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின் மூலயமா செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹோஸ்ட் எதுவுமே இதனால அஃபெக்ட் ஆகாது. இந்த விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேர் தான் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மிஷினை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் ப்ராசஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ். Both types of virtual machines are more or less same. System virtual machines இது வந்து ஃபுல் விர்ச்சுவலைசேஷன் ப்ரொவைட் பண்ணும். வேறஸ் அங்கே ப்ராசஸில் வந்து அது வந்து ஒரு சிங்கிள் ப்ராசஸ் தான் அட் டைமில் ரன் பண்ண முடியும். சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்மளோட ரியல் ஹோஸ்ட் சிஸ்டம்க்கு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி ஆக்ட் பண்ணும். தென் ப்ராசஸ் விர்ச்சுவலைசேஷனில் வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் விர்ச்சுவலைசேஷன் வந்து ஒரு ஓஎஸ் இது கிரியேட் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அது கிரியேட் ஆகிடும். அண்ட் அந்த ப்ராசஸ் எண்ட் ஆகும்போது அந்த இது அதுவாகவே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஜாவா எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ப்ராசஸ் விர்ச்சுவலைசேஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹோஸ்ட்டுக்கும் கெஸ்ட்டுக்கும் அது கம்ப்ளீட் ஐசோலேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கெஸ்ட்ல இருக்க இது வந்து ஹோஸ்ட்டை மாடிஃபை ஆர் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து என்கேப்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஹோஸ்ட் கெஸ்ட்ல இருக்க சாஃப்ட்வேர் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். Shivagomati, can you hear me? Shivagomati, can you hear me? பேசுற கேக்குதாம்மா சிவகோமதி? Shivagomati, whether you're on the line? Can you hear me, Shivagomati? What happened? Shivagomati is not on the call. Okay. So for types of virtualization, virtual machines, that is, I asked about the different types of hypervisor 0, 1, 2, like that I asked. She's not on the call, right? Okay. The next one. Ashmita. Ashmita. Yes, Ashmita. Yes, what is your topic? Can you explain your topic? File access method.
Yes, you can explain it. File access method na access a file into a computer memory. இதுதான் file access method. அப்புறம் இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா sequential access, direct access, index sequential access. Sequential accessனா ஆர்டர் வைஸ் வந்து ஃபைலில் வந்து அசஸ் ஆகுறது தான் சீக்வன்ஷியல் அசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா இப்போ 35 இல்லைன்னா 25 வந்து கரண்ட் டார்கெட்டாக எடுத்துகிட்டு இதுக்கு கரண்ட் ஹெட் பொசிஷனாக எடுத்துகிட்டு டார்கெட் பொசிஷனை 75 வச்சோம்னா அது வந்து ரீட் அண்ட் மூவிங் சொல்லிட்டு அதேமாரி ஆர்டர் வைஸ் வந்து அது அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கம்பைலர் தான் இன்னொரு எக்ஸாம்பிள். அப்புறம் டைரக்ட் அசஸ் மெத்தட்னா ரேப்பிடாக இல்லை ரேண்டமாக அசஸ் ஆகிறது டைரக்ட் அசஸ் மெத்தட். அதில் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இப்போ வந்து 14 59 போகலாம், 59 17 அப்படி ரேண்டமாக அசஸ் ஆகிறது தான் டைரக்ட் அசஸ் மெத்தட். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல்னா இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல்னா இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் வந்து இப்போ நம்ம புக்லேயும் ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் வந்து நம்ம அது வந்து built on the direct access method, built on the top of the direct access method இருக்கும். எல்லா ஃபைலுக்கும் இது ஒரு இண்டெக்ஸாக இருக்கும். அதுக்கு இது எப்படின்னா சர்ச் பண்ணி நம்ம ஃபைலை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். Okay, Ashmita. Okay, you could have explained with some example also. Okay, sequential access means you can say with an example. For example, file in the class itself, it has said what are the advantages and disadvantages of sequential access and direct access and all. ஸோ இவ்வளோ ஒரு ஃபைல்னா அதுக்கு வந்து இவ்வளோ பிளாக்ஸ் 10 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ அதில் 10th பிளாக் ஆக்சஸ் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு கோ ஃப்ரம் லைக் தேட் யூ மைட் ஹேவ் எக்ஸ்பிளைன். ஓகே, இட்ஸ் குட் ஒன்லி. ஸோ அதே இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, குட் அஷ்மிதா. ஓகே, தேங்க்யூ. ஓகே. Okay, next one. Aarti also explained last class itself. Yes. Yes, ma'am. Yes. You have explained it already, right? Okay. Okay. Shanmika. Ma'am. Yes, you can explain your topic. My topic is system calls. சிஸ்டம் கால்ஸ்னா என்னன்னா, ஓஎஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் சர்வீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு டாஸ்க் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து யூசர் மோட்ல இருந்து அதால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் டு மெமரி அண்ட் ரிசோர்சஸ் வந்து கிடையாது. ஸோ அது அந்த டைம் யூசர் மோட்ல இருந்து கர்னல் மோட்க்கு ஸ்விட்ச் ஆகும். அந்த ஸ்விட்ச் ஆகும்போது அது மேக் பண்ற கால் தான் சிஸ்டம் கால். ஸோ சிஸ்டம் கால்க்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி இன்னொரு ஃபைல்ல வந்து அதை ரைட் பண்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். அப்போ அங்க வந்துட்டு என்னன்னா சிஸ்டம் கால்ஸ் வந்து சீக்வென்ஸா அக்கர் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க இருந்து நம்ம ரீட் பண்றோமோ அதை நம்ம சோர்ஸ் ஃபைலா எடுத்துக்கலாம். எஸ் ஷண்மிகா. எங்க பேஸ்ட் பண்றோமோ டெஸ்டினேஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷண்மிகா நோட்ஸ் நீங்க எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்க வந்து எல்லா டாபிக்லயும் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோ டு த சிஸ்டம் கால் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், அந்த பிளாக் அந்த டயக்ராமா இல்லைன்னா சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் லைட்டா சொல்லிட்டு அந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இல்ல அப்போ பாராமீட்டர் பாசிங் சொல்லாம நீங்க எல்லாமே நோட்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. பாராமீட்டர் பாசிங் என்னென்ன மெத்தட்ஸ்? பாராமீட்டர் பாசிங்ல வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மெத்தட்ல என்னன்னா சிம்பிள் பாராமீட்டர்ஸ் லைக் அந்த ஃபைல் இன்புட் ஃபைல் நேம் அவுட்புட் ஃபைல் நேம் அந்த மாதிரி ஏதாவது பாராமீட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னா டேபிள் இல்லைன்னா பிளாக் மெத்தட். அந்த மெத்தட்ல வந்து அவங்க
என்னெல்லாம் பாராமீட்டர் பாஸ் பண்ணணுமோ அத வந்து டேபிள் இல்லைன்னா பிளாக் ஆஃப் மெமரியில வந்து அதுல வச்சு பாஸ் பண்ணுவாங்க. அங்க ரெஜிஸ்டருக்கு பாஸ் ஆகும்போது அந்த பிளாக் இல்லைன்னா டேபிளோட அட்ரஸ் வந்து பாஸ் ஆகும். அங்க இருந்து அது ஓஎஸ்க்கு வந்து பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து லினக்ஸ் அண்ட் சோலாரிஸ் ஓஎஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து ஸ்டாக் மெத்தட். நம்ம நார்மல் ஸ்டாக் மாதிரி புஷ் அண்ட் பாப் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். புஷ் பண்றதுன்னா பாராமீட்டர் வந்து உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாப் பண்றதுன்னா ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாராமீட்டர்ஸ்லாம் லார்ஜா இருக்கும்போது நம்ம ஸ்டாக் இல்லைன்னா பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா கன்ஸ்டெயின்ஸ் இருக்காது. நம்ம நிறைய பாராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். Okay. Okay, then can you say about the types of system call? ஓகே மேம். இப்போ சிஸ்டம் கால்ஸ்ல வந்து 6 டைப்ஸ் இருக்கு. ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ப்ராசஸ் கண்ட்ரோல்னா ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்போது என்னெல்லாம் நம்ம பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் தான் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால்ஸ் வந்து பண்ணும். அதாவது கிரியேட் பண்றது, டெர்மினேட் பண்றது, அப்புறம் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அது நார்மலா வந்து எண்ட் ஆகுதா இல்லைன்னா அப்நார்மலா வந்து எண்ட் ஆகுதா, அந்த மாதிரி பாக்குறது எல்லாமே வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால். அதுக்கு மெமரி அலோகேட் பண்றது, அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த மெமரி ஃப்ரீ பண்றது எல்லாமே இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால் பண்ணும். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு செட் ஆஃப் சிஸ்டம் கால் ஃபைல் மேனிபுலேஷனுக்காகவே இருக்கும். அதாவது அதோட ஃபைலோட கிரியேஷன், டெலீஷன், அப்புறம் ஒரு ஃபைல் ஓபன் பண்றதுக்கு வந்துட்டு வரக்கூடிய சிஸ்டம் கால், க்ளோஸ் பண்றப்போ ரீடிங், ரைட்டிங், அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபைலுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா ஃபைல்ல என்னெல்லாம் பண்ணோமோ அதே மாதிரி டிவைஸ்ல வந்துட்டு பண்றது எல்லாமே. அதாவது ஒரு டிவைஸ்ல இருந்து நம்ம ரீட் பண்றதுக்கு இல்லைன்னா ரைட் பண்றதுக்கு, இப்போ இல்லைன்னா அந்த டிவைஸோட ஒர்க் முடிஞ்சோன்னா அதை எஜெக்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால்ஸ் வந்துட்டு பண்ணும். இது எல்லாத்துலயுமே வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு மெமரிஸ் யூஸ் பண்ணிருக்கு, அப்புறம் அதோட பாத் என்னது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கெட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஜிக்கலி அட்டாச் ஆர் டிட்டாச் டிவைசஸ். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ல இது ஒன்று இருக்கு. லாஜிக்கலி அட்டாச்னா இப்போ நம்ம ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா யூ ஆர் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் நமக்கு தெரியும். அந்த ப்ராம்ப்ட் வர்றப்பதான் அந்த டிவைஸ் லாஜிக்கலா கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் டிஸ்பிளே பண்றதும் வந்துட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால் தான். இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ். அதுல என்னன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றத மெயின்டைன் பண்றதுக்கும் வந்துட்டு செட் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. இதுல வந்து டைம் இல்லைன்னா டேட்டை வந்து கெட் பண்றதுக்கும், அப்புறம் நம்மளே வந்து செட் பண்றதுக்கு உள்ள சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. அப்புறம் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. ப்ராசஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் கால்ஸ் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிருக்கு. அப்புறம் கம்யூனிகேஷன்ல வந்துட்டு இப்போ 2 ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்போ என்னெல்லாம் சிஸ்டம் கால்ஸ் கிரியேட் ஆகுமோ அதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால்ஸ்ல வரும். அதாவது இப்போ 2 ப்ராசஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் வந்து கிரியேட் ஆகலாம் இல்லைன்னா டெலீட் ஆகலாம். அதுக்கு சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சா இல்லைன்னா அதுல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சா, அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து அட்டாச் அண்ட் டிட்டாச் ரிமோட் டிவைசஸ், இது எல்லாமே கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால்ஸ்ல வரும். அடுத்த ப்ரொடெக்ஷன்னா வந்து கண்ட்ரோல் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ். எல்லா ரேஞ்ச் ஆஃப் டிவைசஸ்க்கும் வந்துட்டு எந்தெந்த டிவைசஸ்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் கொடுக்கலாம், அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷன்ல வரும். இதுல பெர்மிஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ மைக்ரோஃபோன் ஆக்சஸ், அப்புறம் கேமரா ஆக்சஸ், இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே ப்ரொடெக்ஷன்ல வரும். Okay, Shanmika. Yes. Okay, you have written everything in clearly in the notes and you have explained also very clearly. Okay, good. I asked you about system call, so overview you have explained system call. In some cases, the types of system call may be asked as a separate 16-mark question. So it is asked so means
Not only for you, I'm telling it generally. Okay, everything is your presented is good only. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்னு தனியாக கேட்டாங்கன்னா இந்த ஒவ்வொரு டைப்பையுமே எலாபரேட்டா அந்த சிஸ்டம் கால் மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டம் காலோட பர்பஸையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே எவ்ரி ஒன் லிசன் இட். ஸோ டிபெண்டிங் அப்பான் த மார்க் given to you and depending upon the question, so that question may appear to be small but depending upon the mark you have to explain very detail. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும். ஷண்மிகாக்கு சிஸ்டம் கால் மட்டும் கொடுத்தனால அவங்க எல்லாத்தையுமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனால கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே தட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால் அலோன் மே பி ஆல்சோ asked for 16 mark. Okay, so be familiar with that Okay, also everyone. Okay okay, very good Shanmika. Thank you, ma'am. Okay, next one. Gopika Priyadashini. Yes, ma'am. Yes, can you explain your topic? For you problem is given, right? No, ma'am. Problem Rate structure. okay. Rate structure you can explain it. Yes, ma'am. Explain shortly. Okay, if okay, anything I want to ask means I will ask as a question itself. Okay. Okay, ma'am. ஸோ நம்ம ரைட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு போகிறோம்னா நம்மளோட சிஸ்டமோட ரிலியபிலிட்டியும் அப்புறம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரைட் ஸ்ட்ரக்சர் போகிறோம். இதில் வந்து சிஸ்டமோட ரிலியபிலிட்டி அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெண்டு ப்ராசஸ் மூலமாக. ஒன்று வந்து ரிடடன்சி, இன்னொன்று வந்து பேரலலிசம். ரிடடன்சி அப்படின்னா என்னென்னா சில சமயம் ஏதாவது ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதில் இருக்க டேட்டாவும் லாஸ் ஆகிரும். அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்னா மிரரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணும். அதாவது எல்லா டிஸ்க்குக்குமே ஒரு ஈக்குவல் காப்பி வந்து அது கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு டிஸ்கில் இருக்க டேட்டா லாஸ் ஆகிட்டுனா இன்னொரு டிஸ்க் மூலமாக நம்ம அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிலியபிலிட்டியை வந்து ரிடடன்சி மூலமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இன்னொன்று வந்து என்னென்னா பேரலிசம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பேரலலிசம் மூலமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் வந்து டேட்டா ஸ்ட்ரைப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா ஸ்ட்ரைப்பிங்கில் மொத்தம் 2 டைப் உண்டு. பிட் லெவல் ஸ்ட்ரைப்பிங் அண்ட் பிளாக் லெவல் ஸ்ட்ரைப்பிங். பிட் லெவல்னால் நம்மளோட டிஸ்கை வந்து மல்டிபிள் பிட்டாக வந்து அது டிவைட் பண்ணும். பிளாக் லெவல்னால் அது ஒரு பிளாக்ஸாக அது வந்து கன்சிடர் பண்ணும். இதுதான் அது. அதுக்கப்புறம் பேரலலிசம் மூலமாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட த்ரூபுட்டும் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் லெவல் மொத்தம் 6 ரைட் லெவல் இருக்குது. அதில் வந்து ரைட் 2, 3, 4 வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற ரைட்ஸ் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ரைட் லெவல் 0. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேபிலிட்டி வந்து 0. ஏன்னா ரிடடன்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது டிஸ்கை வந்து இப்போ ஒரு டிஸ்க் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக அதோட காப்பி வந்து இதில் கிரியேட் பண்ண மாட்டாங்க. டேட்டா ஸ்ட்ரைப்பிங் மட்டும்தான் இதில் நடக்கும். அதனால இதில் வந்து ரிலியபிலிட்டி 0. அதுவும் இதில் வந்து பிளாக் லெவல் ஸ்ட்ரைப்பிங் தான் இதில் நடக்குது. அப்புறம் வந்து ரைட் லெவல் 1. இதில் வந்து டிஸ்க் மிரரிங் டேக் பிளேஸ் ஆகும். அதாவது ஒரு டிஸ்க்குக்கு ஈக்குவலான இன்னொரு காப்பி இதாகுனால இங்கே ரிலியபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து ரைட் லெவல் 2. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி ஸ்டைல் எரர் கோடிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து எரர் கோடிங் கோட்ஸ் நிறையா இருக்கும். அதாவது பேரிட்டி பிட் இருக்கும். இந்த பேரிட்டி பிட் மூலமாக ஒரு டேட்டா வந்து லாஸ் ஆகிருச்சு, அது மூலமாக இதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 பேரிட்டி பிட் டிஸ்க் வந்து ஒவ்வொரு இந்த ரைட் லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து ரைட் லெவல் 3. இது வந்து என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு பேரிட்டி பிட் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேரிட்டி பிட் இருக்காது. அப்புறம் இதுக்கு அட்வான்டேஜ் ரைட் 3 வந்து ரைட் 2ஓட ரொம்ப அதிகமாக குட்டாக இருக்கும். இது வந்து ஏன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா ரைட் 2ல வந்து நம்மளுக்கு 3 பேரிட்டி பிட் டிஸ்க் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று இருக்கிறனால இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் வந்து ரைட் 1 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஸ்ட்ரைப்பிங் அண்ட் மிரரிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும்.
அதுக்கப்புறம் இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும். ஏன்னா, அந்த பேரிட்டி வந்து கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து அந்த எரர டிடெக்ட் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கும். அப்புறம் வந்து RAID 4 இது வந்து என்னன்னா, பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டின்னு சொல்லுவாங்க. RAID 3 வந்து பிட் இன்டர்லீவ்டு பேரிட்டி. RAID 4 வந்து பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி. இங்க வந்து பிளாக் லெவல்ல தான் ஸ்ட்ரைப்பிங் நடக்குது. அப்புறம் வந்து இங்கேயும் அதே மாரி தான் பேரிட்டி பிளாக் இருக்கும். சிமிலர் டூ RAID 3 தான் இது. அதுக்கப்புறம் இங்க ஒரே ஒரு ஒரு சைக்கிள் நடக்கும். ரீட், மாடிஃபை, ரைட் சைக்கிள். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவ ரைட் பண்ணிக்கும். அப்புறம் அதுல ஏதாவது அத ரீட் பண்ணிக்கும். அப்புறம் ஏதாவது மாடிஃபை இருந்துச்சுன்னா, அத மாடிஃபை பண்ணிப்பாங்க. அதுதான் அந்த சைக்கிள். ரீட், மாடிஃபை, ரைட் சைக்கிள். அப்புறம் வந்து ரைட் லெவல் 5 இதுவும் அதே மாரி தான். ரீட் லெவல் 4 மாரி தான். பட் இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, எல்லா டிஸ்க்லயுமே ஒரு பேரிட்டி இருக்கும். முன்னாடி உள்ளதுல வந்து ஒரே ஒரு பேரிட்டி டிஸ்க் மட்டும் தான் இருக்கும். அத தான் அடிக்கடி எல்லா டிஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா, எல்லா டிஸ்க்குக்குமே ஒவ்வொரு பேரிட்டி இருக்கிறனால, அந்த அந்த யூசேஜ் வந்து ரீயூஸ் ஆஃப் சிங்கிள் பேரிட்டி வந்து ஒரு இங்க நடக்காது. அப்புறம் வந்து இது வந்து மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவாங்க RAID 5. அப்புறம் RAID 6 RAID 6ல என்னன்னா, இங்க வந்து என்னன்னா, ஒவ்வொரு டிஸ்க்குக்குமே 2 பேரிட்டி இருக்கும். அதனால டிஸ்க் ஃபெயிலியர வந்து இது ஈஸியா வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் RAID உண்டு. RAID லெவல் 0+1 அண்ட் 1+0. அதாவது 0+1 அப்டின்னா, காம்பினேஷன் ஆஃப் RAID 0 அண்ட் RAID 1. RAID 0 வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. RAID 1 வந்து ரிலையபிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து RAID 5 விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும். அதுக்கப்புறம் RAID 1+0னா காம்பினேஷன் ஆஃப் RAID 1 அண்ட் 0. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து RAID வந்து அந்த டிஸ்க்க வந்து மிரர் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, அதுக்கு ஈக்குவலான காப்பீஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து டேட்டாவ ஸ்ட்ரைப் பண்ணுவாங்க. அது பிளாக் லெவலா இருக்கட்டும், இல்லன்னா பிட் லெவலா இருக்கட்டும். அவ்வளவுதான் மேம். Okay, very good, Gopika. எஸ். Okay, in the class itself, I didn't say about this RAID level 0+1 and 1+0. That is to avoid confusion with all the RAID levels. But you have explained everything in detail, okay, in your notes as well as in your session also. You have described everything in short also. Okay, very good, Gopika. எஸ் மேம். எஸ் மேம். Okay, next one. Okay, those who are in this call maximum presented, right? Snaga Subramani. Naga Subramani. எஸ் மேம். Okay, assignment submit பண்ணீங்களா? இல்ல மேம். இன்னும் பண்ணலையா? இன்னும் படிக்கலையா டாபிக்? ஆமா. சரி, சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்க, சரியா? Okay. Then Preeti Subramaniam, she just joined the call, but she left right now. Okay, இப்போ கால்ல உள்ள எல்லாருமே நீங்க உங்க அசைன்மெண்ட் எல்லாமே பிரசன்ட் பண்ணியாச்சு, அப்படிதானே? Sarthi, Amina also presented, Ashmita. Is Bhavadarini, you're on the call, right? Bhavadarini. Bhavadarini. Bhavadarini, can you hear me? You can unmute your volume and you can speak. Bhavadarini. Okay. For a webinar also, I told the time is 10 o'clock. Already the time is 10 o'clock. Only 13 of you are in the call. I don't know why. Okay, the webinar is not there means you can just join the Skype call at least by 10. I thought of saying the segmentation problem also. That will be new to you all. So I thought of saying to everyone, but many didn't come online itself. Okay, whether your friends will be coming online, or I shall start that segmentation topic. Okay, I will intimate in group. Okay,
ஸ்கைப் கிளாஸ்ல எப்பவும் வெயிட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்காக வெயிட் பண்றேன். ஸோ ஸ்கைப் கிளாஸை யாரும் மேக்ஸிமம் நிறைய பேர் அட்டன் பண்ணாம தனியா கேட்குறீங்க. அப்போ தனியா எனக்கு வேற காலேஜ்ல வேற ஒர்க் இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் ரிவ்யூ போயிட்டு இருக்கு. So if anyone newly joined means can say me and you can start your presentation. Yes, Preeti Subramaniam, you joined the call, right? Can you hear me? Yes, ma'am. Can you explain about your assignment topic? Yes, ma'am. Yes. My topic is computing environment. Computing environment na என்னன்னா ஒரு சிங்கிள் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்னா அது சால்வ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் வந்து வேரியஸ் டிவைசஸ் ஒர்க் பண்ணி வேரியஸ் டிவைசஸ் வச்சு ஒர்க் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அதான் வந்து கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட். ஒரு சிங்கிள் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் வேரியஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணும் and all those devices work together to solve that single problem. அதுக்கப்புறமா there are various types of computing environment. First வந்து personal computing environment. Personal computing environment னா என்னன்னா single users யூஸ் பண்ண single user. எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப், மொபைல், பிரிண்டர்ஸ் இதெல்லாம் வந்து பர்சனல் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்ல வரும். இது பர்சனல் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட் வந்து ஸ்டாண்ட் அலோன் மெஷின். நிறைய ஓஎஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய நியூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் லைக் ஆகுமெண்டட் ரியாலிட்டிலாம் இருக்கும். மெயின் லீடர்ஸ் ஆஃப் இந்த பர்சனல் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட் யாருன்னா ஆப்பிள் அண்ட் கூகுள் ஆண்ட்ராய்ட். இதுதான் பர்சனல் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டைம் ஷேரிங் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட். டைம் ஷேரிங் கம்ப்யூட்டர் மல்டிபிள் டைம் ஷேரிங்னா அந்த மல்டிபிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு யூஸ் ஆகும். ஒரு யூசர் வந்து அட் அ டைம் வந்து மல்டிபிள் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் if a user is hearing a song at the same time he or she can play games and do such kind of activities at the same time. Multiple tasks can be operated. Windows OS, Linux are some examples of this time sharing computing environment. Next is client server computing environment. Client server computing environment la வந்து two machines இருக்கு. One is client machine and other is server machine. Client na வந்து நார்மலா computers, PCs, tablet etc. Server na that stores some huge data to the client. The communication between client and server எப்படி நடக்குனா using HTTP request and response. Client வந்து HTTP request send பண்ணுது சர்வருக்கு. சர்வர் வந்து HTTP ரெஸ்பான்ஸ் அகெயின் இது கொடுக்குது. இதில் வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருக்கும். இந்த சர்வர் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருக்கும் கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து distributed computing environment. Distributed computing environment la enna collection of physical separated system irukum. In the physical separated system vandu network connect பண்ணுது இந்த whole systems. அதுக்கப்புறம் there is dependency between one separated system to other system. Yes, Preeti. இதோட எக்ஸாம்பிள் yes ma'am. continue. இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னா LAN. இப்போ வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா சேம் பில்டிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ மேன்னா வந்து டூ பில்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் கிரிட் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எல்லா கம்ப்யூட்டருமே வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். கிரிட் கம்ப்யூட்டர் என்வாயர்மெண்ட் எப்படி ஒரு காமன் ப்ராப்ளம்க்கு ஒர்க் பண்ணுதோ எல்லா கம்ப்யூட்டர்ஸும் சேர்ந்து, இங்கே வந்து இந்த இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணும்.
பியர் டு பியர் கம்ப்யூட்டிங் என்வாயன்மெண்ட்ல வந்து பியர் டு பியர் computingனா it can work as a these nodes can work as client as well as server. Equal participants இருக்கும் in data sharing. எல்லா டாஸ்க்குமே each நோடுக்கு வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணிருப்பாங்க. இந்த nodes வந்து these nodes will interact with each other as to their requirement. அது வந்து கிளையண்டாவும் ஒர்க் பண்ணலாம், சர்வராகவும் ஒர்க் பண்ணலாம், ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்து. இப்போ மோஸ்டா மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் contain software to implement this peer-to-peer networks. இதோட advantage என்னன்னா none of the node in peer-to-peer network are dependent on other for their functioning. And disadvantage என்னன்னா நம்ம பேக்கப் டேட்டாவோட பேக்கப் பண்றது வந்து difficult. Ma'am, so ma'am. Okay, Preeti Subramaniam. Okay, you could have also explained about this real-time system and all. That also is a type of computing environment, real-time computing environment. Okay, that also will come under this type only. Okay, good. You have explained it everything. Okay, ma'am. Okay, in this case also, in this computing environment also, the question will be asked for any two computing environment or three computing environment. Sometime they will be asking question for traditional computing and client server computing and peer-to-peer computing. So these three computing environment may be asked for a 16 mark. Like that the questions will be asked. Okay, any three or any two types itself will be asked. So you have to write enough content for it. So if you are asking the whole thing for a 16 mark means you can explain shortly all the computing environment. If any two or any three computing environment is asked in particular means you have to explain it in detail. So study accordingly also. Okay. Okay. Next one. So anyone in Skype call didn't attend this explanation for assignment? So everyone attended, right? Totally 17 students attended. In that, Bhavadharani lost a call in between. She didn't say about that conclusion part. If she comes means, if she answers the conclusion part means, I will award her mark. And others, I have mentioned your mark and all. So only 17 students attended this. Ma'am. Yes, sir. Ma'am, yes. Ma'am, I have not attended. Okay. Okay, you can explain. Okay, ma'am. My topic is distributed operating system. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னா அதுல இருக்கிற ரிசோர்சஸ் டேட்டா அதெல்லாமே வந்து இன்னொரு சிஸ்டம்ல இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அந்த மாதிரி மீனிங்ல தான் வரும். அதுக்கு 3 வேஸ் இருக்கு. ஒன்னு டேட்டா மைக்ரேஷன், இன்னொரு கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன், அப்புறம் ப்ராசஸ் மைக்ரேஷன். ஃபர்ஸ்ட் டேட்டா மைக்ரேஷன்னா என்னன்னா அதை பண்றதுக்கு 2 வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க ஃபைல் வந்து ஃபுல்லா ஒரு சிஸ்டம்ல இருந்து ஒரு சைட் ஏல இருந்து சைட் பிக்கு வந்து ஃபுல் ஃபைலையும் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து எந்த பார்ட் நமக்கு வேணுமோ அந்த பார்ட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சைட் ஏல இருந்து சைட் பிக்கு வந்து நமக்கு அந்த பார்ட் மட்டும் கொண்டு போகலாம். இந்த 2 அப்ரோச்சுமே வந்து டேட்டா மைக்ரேஷன்ல வரும். Yes, Malathi. Yes, ma'am. Continue. ஆனா இப்போ நார்மலா காப்பி பண்றதுக்கும் டேட்டா மைக்ரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, டேட்டா மைக்ரேஷன்ல வந்து காப்பி பண்றதோட சிஸ்டம் வந்து அடிஷ்னலா சில ஒர்க்கும் பண்ணும். என்னன்னா வந்து நம்ம சைட் ஏவும் சைட் பிவும் வந்து நான் காம்பேட்டபிளா இருந்தா கூட அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காப்பி பண்ணும். அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் டேட்டா மைக்ரேஷனுக்கு.
நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன். கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன்னா வந்து த்ரெட்ஸ் மூலமா வந்து நம்ம அத அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லார்ஜ் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு நிறைய லார்ஜ் ஃபைல் இருக்கு, அதோட சம்மரி மட்டும் நமக்கு வேணும்னா நம்ம வந்து அந்த ஃபுல் ஃபைலையும் காப்பி பண்ணி அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இந்த கேஸ்ல. ஸோ வந்து நம்ம வந்து நமக்கு என்னெல்லாம் எந்த பார்ட்லாம் தேவைப்படுதோ அந்த பார்ட்ஸோட த்ரெட் மூலமா வந்து அதை ஆக்சஸ் பண்ணுவோம். இதை பண்றதுக்கு வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆர்பிசி யூஸ் பண்ணி வந்து நம்ம இதை பண்ணுவோம். இப்போ சைட் ஏல இருந்து சொல்றேன் மேம். சைட் ஏல இருந்து சைட் ஏல இருந்து சைட் பிக்கு வந்து காப்பி பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து ஆர்பிசி யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுவோம். இங்க வந்து சைட் ஏல இருந்து சைட் பிக்கு காப்பி பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். அந்த ப்ராசஸ் நம்ம ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ்ல தான் போய் சைட் ஏல இருந்து அந்த ப்ராசஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. ப்ராசஸ் இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் பில இருந்து மெசேஜை வந்து சைட் ஏக்கு கொண்டு போறது. இதுக்கும் வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகும். டேட்டா மைக்ரேஷனுக்கும் கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா வந்து அங்க வந்து ரெண்டு சைட்டும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிக்கும். இங்க வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இன்டர்மீடியேட்ல இருக்கும். அதனால வந்து செவரல் ப்ராசஸஸ் வந்து அந்த சைட்ல வந்து கான்கரண்டா ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மைக்ரேஷன் வந்து என்னன்னா கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். இதுலயும் வந்து த்ரெட்ஸ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்றாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து என்டையரா தான் ரன் ஆகணும்னு கிடையாது. அதை பார்ட்டா வந்து பிரிச்சுதான் வந்து பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் வந்து ரன் ஆகும். அது எதுக்காகனா லோட் பேலன்சிங், கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் அப், ஹார்ட்வேர் ப்ரிஃபரன்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரிஃபரன்ஸ், டேட்டா ஆக்சஸ். லோட் பேலன்சிங்னா வந்து ஒரு சைட்லேயே வந்து நிறைய ப்ராசஸ் வந்து இருந்துச்சுன்னா வந்து ஓவர்லோட் ஆகும். ஸோ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நிறைய சப் ப்ராசஸாக பிடிச்சு அதை வந்து பேலன்ஸ் எல்லா சைட்டுக்கும் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால வந்து ஒர்க் லோட் வந்து அதிகமா இருக்காது. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால வந்து குட்டி குட்டி ப்ராசஸ் வந்து ஈஸியா அது வந்து கம்ப்யூட் பண்ணிடுறதுனால அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ் மாலதி சுபா. எஸ் மேம். Can you say about can you say about this practical example you have given, right? Can you say about it? எஸ் மேம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்னா வந்து இந்த 3 கேஸும் வந்து எங்க அப்படி டைரக்டா அப்ளை ஆகுதுன்னா வேர்ல்ட் வைட் வெப்ல. அங்க வந்து ஒரு வெப் சர்வர்ல இருந்து வெப் கிளைண்ட்டுக்கு நம்ம இப்போ கிளைண்ட்னா சர்வர்ல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து பாக்குறோம். இது வந்து டேட்டா மைக்ரேஷன். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன். அப்புறம் கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பார்க்கணும்னா அதுக்கு வந்து வெப் கிளைண்ட் வந்து நம்ம தான் வெப் கிளைண்ட். நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் மட்டும் பார்க்கணும்னா வந்து அதுக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் மைக்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த லாங்குவேஜஸ்லாம் வச்சு பண்றது அந்த பண்ற ப்ராசஸ் பேர் தான் வந்து ப்ராசஸ் மைக்ரேஷன்.
நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். பட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்றதுனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். அது வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை விட வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கொஞ்சம் ரிலையபிளா இருக்கும். அதனால ஈஸி டு யூஸா இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து வேர்ல்ட் வைட் வெப்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, Malati Suba, good. You have explained that practical example also. So as she said, this for computation migration and process migration, you can take. You all are working on MATLAB online, right? This MATLAB online includes that computation migration as well as this process migration. Okay. Okay, good. Very good, Malati Suba. You have also given this practical example, and your notes was very clear. Okay, good. Thank you, ma'am. Okay, next, anyone in the call didn't complete your explanation for this assignment? All right. Is Muttakasim? Muttakasim, can you hear me? Yeah, yes, ma'am. Okay. Hello, ma'am. Assignment submit. கேக்குதுப்பா. Assignment submit பண்ணியாச்சுல? பண்ணிட்டேன் மேம். உன் டாபிக் என்ன? அந்த டாபிக் பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? எஸ் மேம். ஓகே. டாபிக் வந்து டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருந்தீங்க. ஓகே. டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷனா அது வந்து ஒரு செலக்ஷன் ஆஃப் டைரக்டரி அலோகேஷன். அதோட எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலேபிலிட்டியா இருக்கும் ஃபைல் சிஸ்டம்ல. மேம் கேக்குதுப்பா, சொல்லு. நெக்ஸ்ட் லீனியர் லிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எஸ் மேம். லீனியர் லிஸ்ட்னா லீனியர் லிஸ்ட்ல பாயிண்டர்ஸ், டேட்டா பிளாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மேம் கேக்குதுப்பா, சொல்லு. இது லீனியர் லிஸ்ட்ல வந்து ப்ரோக்ராம் பண்றது வந்து சிம்பிளா இருக்கும். பை டைம் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் லீனியர் லிஸ்ட்ல. ஏன் டைம் கன்ஸ்டன்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? ஏன் தெரியுமா? அது தெரியல. ஓகே, கண்டினியூ. சரி, கண்டினியூ. எஸ் முத்துகாசிம். எஸ் மேம். சொல்ல கண்டினியூ பண்ணு. நீ கண்டினியூ பண்ணு, நான் அதுக்கு அப்புறம் வேணா क्वेश्चन கேட்டுக்கறேன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு ஃபைலை ஃபைண்ட் பண்றதுக்கு. சரி, கரெக்ட் ஒன்லி, கரெக்ட். ஃபைலை முத்துகாசிம். எஸ் மேம். கரெக்ட்டா தான் சொல்ற, சொல்லு. ஃபைலை என்ட்ரி பண்ணதுக்கு இந்த டைம் அதிகமா இருக்கும். ஓகே, சோ தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ். அதான் நீங்க டைம் கன்சூமிங் சொன்னீங்களா, அதுதான். ஓகேவா? ஓகே, கண்டினியூ. ஓகே. ஹாஷ் டேபிள் அலோகேஷன் மெத்தட் அப்படி ரெண்டு இருக்கு மேம். கண்டினியூ. ஹாஷ் டேபிள் வந்து ஹாஷ் டேபிள். மேம் அதான் கரெக்ட்டா தான் சொல்ற. சொல்லு. ஹாஷ் டேபிள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ற ஒரு மெத்தடு. ஃபைல் டைரக்டரி, லீனியர் லிஸ்ட். இதுல வந்து லீனியர் லிஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணும் டைரக்டரி என்ட்ரிஸ், பிட்ஸ் எல்லாம். அண்ட் ஹாஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஹாஷ் டேபிள்ல. இதுல டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்கா? மேஜர் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா ஃபிக்ஸ்டு சைஸ்,
அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் சைஸ் டிபெண்டா இருக்கும். டிஃபிகல்டிஸ். ஓகே. தென் வேற ஏதாவது? வேற வந்து 3 அல்காரிதம் யூஸ் பண்றோம். கான்டிகேஸ் அலோகேஷன் மெத்தடா? அல்காரிதம். அலோகேஷன் மெத்தட். நீ அதுவும் சேர்த்து எழுதிருக்கா? சரி, வெயிட் a minute முத்துக்காசு. ஸோ உனக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன் தானே? So the question is asked directory implementation means it's enough to write the linear allocation, linear list and hash table. Okay, இது ரெண்டு மட்டும் தான் நான் உனக்கு கேட்டிருந்தேன். ஓகேவா? சரி. நீ எக்ஸ்ட்ராவும் நிறைய எழுதி இருக்க. ஓகே, குட். Thank you. Okay, you have tried your level best. Okay, good. Thank you. Okay, next anyone in the Skype call didn't attend this explanation? I hope everyone have attended. If anyone is there means you can voluntarily say. Okay, no one. Okay, then we shall see the problem in segmentation. So already we have seen about segmentation and all. So I hope you all remember the concept of segmentation because your friends have also said again it in the assignment explanation also. I hope you all remember this. So in segmentation, the whole program will be divided into several segments. That is based upon the program content. It may be the data section, code section, global variables, local variables. Like that, the whole program will be divided into segments and it will be presented in the memory in a form of different segments. And for mapping, we will be having a segment table. Using that segment table only, we will be converting logical address into physical address. Okay, so I hope you all now have remembered everything. Okay, so today we'll see a problem in segmentation. So if a problem is asked in segmentation means here a problem like this will be given. See here, consider the following segment table. So in the segment table, what are the details will be available means the segment number and the base address of the particular segment and the length of that each and every segment will be available in the segment table. Okay, so here in this question they have given 5 different segments starting from the number. I hope everyone can see it, right? Yes. The segment number starts from 0 to 4, 0, 1, 2, 3, 4. After that we are having 5 segments, and for each and every segment we are having the corresponding base address and length. So we said here we are having 5 segments. So for each and every segment there is a base address. Base address is nothing but the starting address of that particular segment. Length means, so from that if you take segment 0 means the starting address, that is the base address of the segment 0 is 1219. So it starts from that location. This is nothing but in memory. So memory la we'll be having that memory address. Okay, that memory address only is given in terms of base address. Okay, similar to your house you are having a particular address, this memory also will have a address. So in that memory only we are saying it as base address. The starting address of the particular segment. Here I have taken segment 0. So in this segment 0, in this problem it is given as base address, that is the starting address is 1219 and its length is given as 700. So from this 1219 up to 700 length, that is we have to add this, that will be the limit of this particular segment. If you add this 1219 with 700 means you'll be getting 1919. So that is the last address of this segment 0. So the segment 0 starts from 1219 and its length is 700. So the length only will be given in the segment table. So from this length itself we can find the last address of that particular segment. See, likewise for segment 1 and 2, 3, 4, the corresponding base address and the length will be given. So the question what will be asked means, so which of the logical address will produce trapping addressing error? So here the 0, 430, this 1, 11, like that is given, right? So here in the logical address, if you see in the segmentation, what are the components of the logical address means? Segment number and the segment offset. Okay. In paging concept, we'll be having
the logical address to be page number and page offset. Similar way, in segmentation, the logical address will be having the first component will be segment number and the second component will be offset, segment offset. Okay. So here the 0430 means the logical address represents the segment 0 with the offset 430. The next 1, 11 means it's segment 1 and offset is 11. Then 2, 100 means segment 2 and 100 is the offset. Then 3, 4 to 5 means 3 is the segment number and 4 to 5 is the segment offset. Likewise 4, 95 means 4 is the segment number and 95 is the offset. So like this it will be given. So and the question what is the question is asked? We have to find whether it leads to trapping addressing error or not. So when does this trap addressing error will occur? So எப்போ இந்த trap addressing error occur ஆகும்? So நம்ம ஒரு particular segment நம்ம access பண்ண போறோம். For example, I am considering this segment 0 itself. The segment 0 ல the base is the starting address 1219 and the ending address as we have calculated by adding this base and length address. This the ending address is 1919. So the segment 0 ஓட starting வந்து 1219 ஸ்டார்ட் ஆகி 1919 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்குள்ள செக்மெண்ட் 0க்கு ஸோ நம்ம கொடுக்குற ஒரு ஆஃப்செட் வந்து ஷுட் பி வித்தின் தட் லென்த். ஸோ அதை விட எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் லீட்ஸ் டு ட்ராப் அட்ரஸிங் எரர். ஓகே. ஸோ அந்த செக்மெண்டோடது அந்த லென்த்துக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த லென்த்துக்குள்ள இல்லாமல் அதை விட எக்ஸீட் ஆச்சு. ஸோ அப்போனா இட் லீட்ஸ் டு ட்ராப் அட்ரஸிங் எரர். Okay, that only we want to check. For this, we have to calculate the physical address. Okay. So இந்த மாதிரி segment table கொடுத்து உங்களுக்கு logical address கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இந்த logical address எதுக்கெல்லாம் trap addressing error occur ஆகும்னு கேட்டிருக்காங்க. So அப்போ நம்ம first என்ன calculate பண்ணணும்? Physical address from the logical address we have to calculate. So how we are going to map this logical address to physical address? By means of the segment table given in our question. Okay. So here if you see means, so as I said already, generally in segmentation, this logical address consists of segment number and offset, segment offset. This offset value will be in the range from 0 to limit -1. Okay. ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 0 இருந்ததுன்னா ஸோ அது வந்து லிமிட் -1 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ள உங்களோட அட்ரஸ் இருந்தது, உங்களோட நீங்க ஜென்ரேட் பண்ற பிசிக்கல் அட்ரஸ் இருந்ததுன்னா அங்க எங்கேயும் எரருமே இருக்காது. ஸோ அந்த லிமிட்டோட எக்ஸீட் ஆச்சு அப்பனா என்ன ஆகும்? there will be a trap addressing error. Okay. So for that, how will be calculating the physical address? So நீங்க செக்மெண்டேஷனோட ஆர்கிடெக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். the segment number will be gone to the segment address. போய் நம்ம எங்க சர்ச் பண்ணுவோம்? segment table சர்ச் பண்ணுவோம். ஸோ இங்க segment 0 இருந்ததுன்னா segment table segment number 0 எங்க இருக்கு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் பேஸ் அண்ட் லென்த்தை வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ இந்த பேஸ் ரிஜிஸ்டரோட கண்டென்ட்டையும் லென்த் ரிஜிஸ்டரோட கண்டென்ட்டையும் நம்ம கெட் பண்ணிட்டு வில் பி calculating the physical address. ஸோ physical address எப்படி calculate பண்ணுவோம்? by using this formula. It is offset plus base. Okay. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? பேஸ் அட்ரஸ். நம்ம செக்மெண்ட் நம்பர் வந்து எது ரிப்ளேஸ் பண்ணுவோம்? பேஸ் அட்ரஸ் ரிப்ளேஸ் பண்ணுவோம். and the offset will be added to this base address. Likewise, will be determining the physical address. Physical address is equal to base address plus offset, the segment offset. Okay. For example, I am calculating for the first one. Logical address 0,430. Okay. So I have to look into the segment 0. The segment table if I see means the base register content is 1219 and the limit register content is limit register or length register. Okay, both are same. Limit means is the length. Content is 700. Okay, so we have to check this offset value is within this limit. நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டார்டிங் வேல்யூ 0 to limit -1 வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஆஃப்செட் வேல்யூ less than equal to this limit -1 na nama condition check பண்ணனும். Offset value is less than equal to limit address means limit -1 means there won't be any trap at all. Okay, this logical address can be mapped to the physical address. Okay. So இப்போ offset value வந்து less than equal to limit -1 இருந்ததுனா
for that particular segment. If this condition satisfies means there is no trap, no addressing trap in the system, and we can generate the physical address. Okay, so the condition is true, so no trap. So if you calculate the physical address means the formula for physical address is offset plus base. Okay, so the offset value is given in the question itself. The logical address is 0,430. So offset is 430. Base is given from the, it's taken from the segmentation table. As 1219 is the base address. This is obtained from the segmentation table. By adding these two values, we are obtaining the physical address. So the obtained physical address will be 1649. Okay. In this case, we are having this logical address 430. Suppose if the logical address is 900, logical addressல 0,900 இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம offset value 900 இருக்கும்போது நம்ம செக் பண்ணுவோம். 900 less than equal to 699 நம்ம செக் பண்ணுவோம். So அப்ப என்ன ஆகும்? Condition false ஆயிரும். So அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்? It will generate a trap addressing error. Okay. So it's a simple problem only. So I will give some problems. So அந்த மாதிரி trap occur ஆச்சுன்னா you can't calculate the physical address itself. Okay. So addressing trap occur ஆயிட்டு. ஸோ அப்படி ஒரு ஆஃப்செட் வேல்யூ அந்த செக்மெண்ட் குள்ள இல்ல. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம பிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலே வி couldn't calculate this physical address. ஸோ கீப் இட் that. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ட்ராப்னு போட்டுட்டு நீங்க பிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபுல்லு ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலே it leads to a trap addressing error and we can't calculate the physical address for that logical address. Okay, clear? Okay, I will give some problems based on this algorithm, based on the segmentation problem for today's assessment. Okay, so யாருக்காவது doubt இருக்கா இன்னைக்கு problemல? No one is having doubt. Then I shall ask anyone to explain this problem. Sharon? Sharon? Sharon, you're on the call, right? Sharon. What happened, Sharon? Sharon? No response from her. And Shivagomati? Shivagomati? What happened? No one can hear my voice. Okay. Gopika Prideshni? Gopika? What happened? No one can hear my voice. And whether you understood the problem or not. Is Gopika Prideshni? Gopika Prideshni? Okay, anyone volunteer? I need to know whether my voice is audible to you. At least for that you can reply. No one? Nandini? Yes, ma'am. Yes, Muttumala, can you hear me? Yes, ma'am. Okay, could you understand the problem? Yes, ma'am. அந்த வாய்ஸ்லாம் கேட்டுதா? ஏன்னா யார்ட்டையும் ரெஸ்பான்ஸ் இல்ல, அதான் என் வாய்ஸ் கேக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. கேட்டுச்சு மேம். முத்துமலர், அப்போ நீங்க ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே முத்துமலர். I will show it in screen sharing. You can explain just what are the data is given and how you will find. Okay, just a simple explanation. கொஷின்ல வந்து செக்மெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட் நம்பருக்குள்ள பேஸ் அட்ரஸும் அதோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் அட்ரஸில் செக்மெண்ட் நம்பரும் செக்மெண்ட் ஆஃப்செட்டும் இருக்கும். இந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து ட்ராப் ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ராப் ஜென்ரேட் பண்ணலன்னா அதோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 0 430 கொடுத்துருக்காங்களா. 0 வந்து செக்மெண்ட் நம்பர், 430 வந்து அதோட ஆஃப்செட். ஸோ 0 இப்போ நம்ம செக்மெண்டேஷனோட இதிலே பார்த்துருப்போம். லிமிட் வந்து லெஸ் தென் வந்து ஆஃப்செட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ட்ராப் ஜென்ரேட் பண்ணுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க லிமிட் வந்து ஆஃப்செட் வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆஃப்செட் வேல்யூவையும் கொடுத்துருக்க பேஸ் அட்ரஸையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ். அதுவே கிரேட்டர் தெனாக இருந்துச்சுன்னா ட்ராப் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடையாது.
ஓகே குட் முத்துமலர். ஓகே குட் குட். ஓகே ஸோ இங்க ஏன் ஆஃப்செட் வேல்யூ வந்து லிமிட் -1 செக் பண்றோம்னா, ஸோ ஸ்டார்டிங் பேஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதனால தான் அந்த லென்த் வந்து லிமிட் வந்து லிமிட் -1 நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே ஸோ தட் இஸ் ஒன்லி வி ஆர் கம்பேரிங் திஸ் ஆஃப்செட் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு திஸ் லிமிட் -1. ஓகே கிளியர்? மேம் இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் -1 போட்டுருக்காங்க. நம்ம லெஸ் தென் போட்டா லிமிட் மட்டுமே போட்டுக்கலாம். ஆமா லெஸ் தென் போட்டா லிமிட் மட்டுமே போட்டுக்கலாம். ஓகே ஓகே குட். ஓகே மேம். Then anyone didn't give the explanation for assignment? யாரா இருக்கீங்களா கால்ல?